Today, let us see part 2 of crash revision. Capital and revenue expenditure. Capital expenditure na enna? Capital expenditure அப்படினா any expenditure lasting for more than one accounting period. இப்போ நீங்க ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் பண்றீங்க, ஒரு பில்டிங் வாங்குறீங்க, இல்ல மெஷினரி வாங்குறீங்க. இப்போ பில்டிங் வாங்கினா என்ன வரும்? வருஷம் மாசம் என்ன ஆயிடும்? உங்களுக்கு ரெண்ட் வரும். ஒரு மெஷினரி பண்றீங்க அப்படின்னா என்ன, மெஷினரியில் என்ன பண்ணலாம்? கூட்ஸ் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணலாம், அதை வந்து சேல் பண்ணலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெவன்யூ வரும். அப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப நாளைக்கு வந்ததுன்னா அதுக்கு பேர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ லாஸ்டிங் ஃபார் மோர் தென் ஒன் அக்கௌண்டிங் பீரியட் இட் கான்ட்ரிபியூட்ஸ் த ரெவன்யூ ஏர்னிங் கெப்பாசிட்டி. அதான் சொன்னேன். இப்போ மிஷினரி வாங்கணும் என்னன்னா ப்ரொடக்ஷன் அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ ப்ரொடக்ஷன் அதிகமான சேல்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ வருஷம் உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணீங்கன்னா ஆச்சுங்களா? அது என்னென்ன எக்ஸாம்பிள் பண்ணலாம் அப்படின்னா டேஞ்சிபிள் ஆர் இன்டாஞ்சிபிள் ஃபிக்ஸ்டு அசெட்ஸ். அப்போ இந்த மாதிரி அசெட்ஸ் நீங்கள் வாங்க போகிற எல்லாமே உங்களுக்கு என்னன்னா கேபிட்டல் நேச்சரில் வரும். அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா ஆல் எக்ஸ்பெண்டிச்சர் வில் எக்ஸ்பயர்டு வித்தின் த இயர். இப்போ அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து என்ன பண்ணால் அந்த வருஷம் மட்டும்தான் வரும். அது ரெவன்யூ நேச்சர் தான் வரும். இப்போ சேலரி கொடுக்குறோம், 12 மாதம் சேலரி கொடுக்குறோம், அவ்வளோதான். அதுக்கு அடுத்த வருஷம் அவர் கன்டினியூ பண்ணுறாரா இல்லையா அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை, கன்டினியூ பண்ணாதான் ஆச்சுங்களா? அப்போ நீங்கள் 12 மாதத்துக்கு உண்டான எக்ஸ்பெண்டிச்சர், ஒரு வருஷத்துக்கு உண்டான எக்ஸ்பெண்டிச்சர், அதை எடுத்தால் அது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அது வந்து சேலரி, வேஜஸ், மற்றபடி எல்லா எக்ஸ்பென்சஸுமே அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர் இன் த சேம் அக்கௌண்டிங் பீரியட். இப்போ காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு. காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டுனா என்ன? அதாவது ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். அதை தான் நம்ம இன்டைரக்டாக நம்ம போடுறோம். காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு அப்படிங்கிறது என்னன்னா, இதை ரெண்டாக பிரிச்சிங்க அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக் ஃபஸ்ட்டு வரும், பர்ச்சேசஸ் வரும், இது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட்டில் வரும், கிரெடிட் சைடில் க்ளோசிங் ஸ்டாக் வரும். இதை மூணையும் அசம்பிள் பண்ணி சொல்கிறது தான் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு. அது சேலரிஸு, ரெண்ட்டு, வேஜஸ்ஸு, ட்ராவலிங் அலவன்சஸ்ஸு. அப்போ எனி எக்ஸ்பெண்டிச்சர் டூரிங் த பீரியட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த வருஷத்துக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அண்ட் தென் கேபிட்டல் ரிசிப்ட். கேபிட்டல் ரிசிப்ட்னா எப்பவுமே வந்துட்டு இருக்காது. அந்த ரிசிப்ட் ஒரு 10 வருஷமாக ஒரு மெஷினரி வச்சிருப்போம், இப்போ நம்ம சேல் பண்ணுவோம், அதுக்கு ப்ராசஸ் வரும், அந்த அமௌண்ட் அது வந்து கேபிட்டல் ரிசிப்ட். அப்போ பாருங்க, த ரிசிப்ட்ஸ் விச் ஆர் நாட் ரெவன்யூ நேச்சர். அப்போ எந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரெவன்யூ நேச்சர் இல்லையோ அதுக்கு பேர் கேபிட்டல் ரிசிப்ட். புரியுங்களா? எந்த ரிசிப்ட் விச் ஆர் நாட் ரெவன்யூ அப்படின்னு பார்த்தா அதுக்கு வந்து கேபிட்டல் ரிசிப்ட். அது எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்லலாம்னா, ஒரு ஃபிக்ஸ்டு அசெட்டை விற்கிறது, இல்லை வெளியே செக்யூர்டோ இல்லை அன்செக்யூர்ட் லோன், பேங்க்ல லோன் வாங்குறது இல்லை அன்செக்யூர்ட் லோன் வாங்குறது, இதெல்லாம் இல்லை நம்மளே ஓனரே வந்து என்ன பண்ண கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணோம்னா அது என்ன சொன்னோம்? கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணால் அது ஒரு லைபிலிட்டி. அப்போ அது வந்து கேபிட்டல் ரிசிப்ட். பிஸ்னஸுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணால் கூட பிஸ்னஸுக்கு அது ரிசிப்ட். அப்போ பாருங்கள், சேல் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசெட்ஸ், செக்யூர்ட் ஆர் அன்செக்யூர்ட் லோன் அண்ட் ஓனர்ஸ் கான்ட்ரிபியூஷன், இந்த மாதிரி சொல்லலாம். சரி, ரெவன்யூ ரிசிப்ட் அப்படின்னா என்னன்னா, ஆல் ரிசிப்ட்ஸ் ஆர் ரிசீவ்டு, எனி டைப் ஆஃப் ரிசிப்ட் ரிசீவ்டு டூரிங் த கோர்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ். அப்போ ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஏதாவது ரிசீவ் பண்ணுறோம், என்ன பண்ணுவோம்? கமிஷன் ரிசீவ்டு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, டிவிடெண்ட் ரிசீவ்டு, இந்த மாதிரி என்னென்னலாம் நம்ம ரிசீவ் பண்ணுறோமோ அதெல்லாம் ரெவன்யூ ரிசிப்ட் அப்படிங்கிறது. அதுதான் சேல் ஆஃப் கூட்ஸ் சர்வீசஸ். இப்போ இதில் வந்து ரெவன்யூ வரும், சேல்ஸும் வரும். இப்போ சேல்ஸ் என்னன்னா டூரிங் த பீரியட், அதை தான் நம்ம பண்ணுறோம், அதுதான் வந்து ரெவன்யூ. அப்போ அது வந்து சேல் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட், கமிஷன் ரிசீவ்டு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, இது மாதிரி நிறைய என்னென்னலாம் ரிசீவ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் போடலாம் டூரிங் த பீரியடில். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்தது ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதில் ஒரு 6-7 மார்க் கண்டிப்பாக வருது இதில். அதனால் நம்ம அதை இல்லஸ்ட்ரேஷன் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சால்வ் பண்ணலாம் இந்த சாப்டரில். அதில் என்ன கேட்குறாங்கன்னா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனிக்கணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை மட்டும் பாருங்களேன். ஓவரால் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் எ செகண்ட் ஹேண்ட் மிஷினரி பர்ச்சேஸ்ட் ஆர் ரெவன்யூ அப்படின்றாங்க. அதை ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவரால் மிஷினரி அப்படின்னா என்னென்னா, ஒரு ரெண்டாவது, அதாவது பழைய மிஷின் ஒன்று வாங்குகிறோம், செகண்ட் ஹேண்ட் மிஷினரி வாங்குகிறோம், ஆனால் அதை வந்து ஓவரால் பண்ணுறோம். ஓவரால் பண்ணும்போது என்ன ஆகிடுனா, அது புது மிஷின் மாதிரி ஆகிடும். அப்போ அதனுடைய ஒர்க்கிங் கெப்பாசிட்டி அதிகமாகும். ஒர்க்கிங் கெப்பாசிட்டி அதிகமாகணும்னா அதனுடைய ஏர்னிங் கெப்பாசிட்டி ரொம்ப நாள் அதிகமாகும். அப்போ அது வந்து என்னென்னா, அடிக்கடி செலவு பண்ணுறதில்ல, ஒரு தடவை தான் செலவு பண்ணுறோம். அப்போ நீங்கள் செகண்ட் ஹேண்ட் மிஷினரியை நீங்கள் ஓவரால் பண்ணும்போது அது புது கண்டிஷனுக்கு வந்து அதனுடைய ஏர்னிங் கெப்பாசிட்டி அதிகமாகும் போது அதனுடைய எக்ஸ்பெண்டிச்சர் என்ன எக்ஸ்பெண்டிச்சர்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், நாட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ நீங்கள் என்ன பண்ணோம்? இதை வந்து என்ன சொன்னோம்? ரெவன்யூன்னு அவங்க போட்டிருக்காங்க, இது வந்து ஃபால்ஸு. ஏன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், பிகாஸ் அதை வேணால் எழுதிக்கலாம், நீங்கள் எழுத வேண்டியதில்லை, ஃபால்ஸ்ன்னு மட்டும் போட்டால் போதும். சரி, நெக்ஸ்ட் பாருங்க, மணி ஸ்பெண்ட் டு ரெடியூஸ் த ஒர்க்கிங் எக்ஸ்பென்சஸ் இஸ் ரெவன்யூ. அப்போ மணி இப்போ சில செலவு பண்ணுறோம், அந்த செலவு பண்ணுறதுனால நம்ம எக்ஸ்பென்சஸ் குறையுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு அதை வந்து எதை செலவு பண்ணாங்கங்கிறத அவங்க சொல்லலை. நீங்கள் ஜென்ரலாக அப்படி திங்க் பண்ணுங்கள். நம்ம பைக் வச்சுருக்கோம், அந்த பைக்கில் ஒரு கார்பரேட்டர் இருக்குது, அதில் இந்த கார்பரேட்டரை மாற்றுறதோ இல்லை ஒரு எக்ஸ்பெண்டிச்சர், ஒரு பெரிய அமௌண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறீங்க. இதனால் என்ன ஆகிடுது?
உங்களுக்கு இந்த பெட்ரோல் செலவு குறையுது. இப்போ மைலேஜ் ஜாஸ்தி கொடுக்குது. 5 லிட்டர் போட்ட இடத்துல இப்போ நீங்கள் 3 லிட்டர் போட்டால் போதும். அப்போ 60 கிலோமீட்டர் கொடுத்த இடத்துல இப்போ 80 கிலோமீட்டர் கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு என்னென்னா எக்ஸ்பெண்டிச்சர் குறையுது. அப்போ என்ன ஆகிடும் அது? அப்போ இந்த பெனிஃபிட் வந்து என்னென்னா ஒர்க்கிங் கெப்பாசிட்டி அதிகம் பண்ணுது, உங்களுக்கு இன்கம் அதிகம் காட்டுது, உங்கள் செலவை குறைக்குது. அந்த மாதிரி வந்தது அப்படின்னா அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இட் இஸ் நாட் ஏ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ இதுவும் ஃபால்ஸு. அடுத்தது லீகல் ஃபீஸ் டு அக்வைர் அ ப்ராப்பர்ட்டி என்ன ஈஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம்? இல்லை, கோர்ட் கேஸ் வேண்டாம். லீகல் ஃபீஸ் டு அக்வைர் அ ப்ராப்பர்ட்டி. இப்போ நீங்கள் ஒரு அசெட் வாங்குறீங்க, பில்டிங் வாங்குறீங்க, அது உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? உங்கள் பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ்லாம் பண்ணணும். அப்போ லீகல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும். அப்போ அந்த எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆகும் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து எதுலன்னா அந்த ப்ராப்பர்ட்டியில் தான் ஆடும். எந்த லேண்ட் வாங்கினீங்கன்னா லேண்ட் வேல்யூவில் ஆட் பண்ணுவாங்க, பில்டிங் வாங்கினா பில்டிங்கில் ஆட் பண்ணிக்குவாங்க. அப்போ அது கேபிட்டல் நேச்சர் தான். அவங்களும் அதை தான் சொல்கிறாங்க, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் அது அப்படிங்கும்போது அப்போ அது ட்ரூ. அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் லாயர்ஸ் ஃபீஸ் டு டிஃபெண்ட் a suit claiming that the firm's factory site belonged to the plaintiff's land is capital expenditure அப்படின்றாங்க. இப்போ சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்க, விதண்டாவாதம் பிடிச்சவங்க திடீர்னு கோர்ட்டில் கேஸ் போடுவாங்க. இந்த லேண்டு என்னது, இந்த பில்டிங் என்னது, அந்த மாதிரி அவங்க ரைட்டுக்காக சில போடுவாங்க, வேணுன்னே கூட போடுவாங்க, சில பொய் டாக்குமெண்ட்ஸ் வச்சுட்டு கூட போடுவாங்க. அதை நம்ம டிஃபெண்ட் பண்ணுறோம். நம்ம அட்வொகேட்டுக்கிட்ட என்ன பண்ணுறோம், நம்ம ஃபீஸ் கொடுத்தாப்பா அது என்னன்னு பாரு, அது நம்மளுக்கு தான், நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் பக்காவாக இருக்குது, நம்ம ஏற்கனவே வாங்கிட்டோம், அது நம்ம செட்டு தான், நம்ம பேரில் தான் இருக்குது, அதை ப்ரூவ் பண்ணியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் வராது. இப்போ புதுசாக அசெட் வாங்கி அதுக்கு லீகல் எக்ஸ்பெண்டிச்சர் வேறு. இப்போ இது வந்து கேஸ் கோர்ட்டில் கேஸ் போய் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னா இந்த கேஸ் வந்து 10 வருஷம் 5 வருஷம் நடக்கும். ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஃபீஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அப்போ அது ரெவன்யூ நேச்சர். அப்போ அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இல்லை, அது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அதனால் இது வந்து ஃபால்ஸு. அடுத்தது அமௌண்ட் ஸ்பெண்ட் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் ஓன் அவுட் பார்ட்ஸ் ஆஃப் மெஷின். நம்ம மிஷின் வச்சுருக்கோம், அதில் ஒரு பேரிங் போச்சு, இல்லை போல்ட்டு போச்சு, இல்லை நெட்டு போச்சு, இல்லை ஒரு சின்ன சின்ன பார்ட்டு போச்சு. அதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போடுவோம். அப்போ சின்ன சின்னதெல்லாம் பண்ணுறோம். இப்போ மிஷின் வாங்கினா அது கேபிட்டல் நேச்சர். ஒரு சின்ன பார்ட்டு, ஒரு போல்ட்டு, நெட்டு, இல்லை இது வந்து பேரிங்கு, இந்த மாதிரி மாத்திரம்னா அது ரெவன்யூ நேச்சர். ஏன் அப்படின்னா அது வருஷம் ரிப்பேர் ஆகும். அப்போ ஒவ்வொரு வருஷமும் அந்த செலவு பண்ணுவோம். அப்போ அது ரெவன்யூ நேச்சர் தான் வரும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வராது. அதனால் அது ஃபால்ஸு. அடுத்தது எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் ஆன் ரிப்பேர்ஸ் அண்ட் ஒயிட் வாஷிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆன் பர்ச்சேஸ் ஆஃப் எ ஓல்டு பில்டிங் ஆர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றாங்க. இப்போ ஓல்டு பில்டிங் இருக்குது, அந்த ஓல்டு பில்டிங் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரிப்பேர் பண்ணுறோம். எப்படி நம்ம முதல்ல சொன்னமே பாருங்கள், இன்னொரு ஏதோ செகண்ட் ஹேண்ட் மிஷினரி வாங்கி நம்ம இது பண்ணோம் பாருங்கள், ஓவரால் எக்ஸ்பென்சஸ். அந்த மாதிரி இங்கே பில்டிங்கை வாங்கி ரிப்பேர் பண்ணுறோம், பெயிண்ட் அடிக்கிறோம், புது பில்டிங் மாதிரி வச்சிடறோம். அப்போ என்ன ஆகிடுது, அது வந்து என்ன ஆகிடுது, அப்போ அது கேபிட்டல் நேச்சரில் வந்துடுது. நீங்கள் ஒரு தடவை தான் செலவு பண்ணுவீங்க, அதனுடைய கண்டிஷன் மாறி போயிடுது. இப்போ பழைய பில்டிங் இல்லை, ஓல்டு பில்டிங் இல்லை, டேமேஜ்டு பில்டிங் இல்லை, இப்போ பக்கா கண்டிஷனில் இருக்குது. அப்போ அதனால் என்ன ஆகிடும், நீங்கள் வாடகை கூட்டாலும் ரெகுலர் இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இன்க்ரீசிங் ஏர்னிங் கெப்பாசிட்டி. அப்போ ஏர்னிங் கெப்பாசிட்டி அதிகமாகுது. அப்போ இது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இல்லை, இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னால நம்ம என்ன, இவங்க சொன்ன ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஃபால்ஸ். அது அப்போ நீங்கள் ஃபால்ஸ் அப்படின்னு போடணும். நெக்ஸ்ட், expenditure in connection with obtaining a license for cinema theater for running a cinema is capital expenditure. ஒரு சினிமா தியேட்டர் கட்டுறோம், அதுக்கு லைசன்ஸ் இருக்கணும். லைசன்ஸ் இல்லாமல் நீங்கள் கட்டி படத்தை ஓட்ட முடியாது. அப்போ லைசன்ஸ் எப்போ வாங்குவீங்க, ஃபஸ்ட்டு தியேட்டர் கட்டும்போது ஒரு தடவை வாங்குவீங்க. அப்போ என்ன ஆகிடும், அது கேபிட்டல் நேச்சர் தான். அப்போ அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். அப்போ நீங்கள் அதை என்ன சொல்லலாம் அப்படின்னா அது ட்ரூ, அதில் ஒன்றும் டவுட் இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அமௌண்ட் ஸ்பெண்ட் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த டெம்பரரி ஹெட்ஸ். இதே சினிமா தேட்டரை ஞாபகம் வச்சுங்களேன், ஒரு பெரிய சினிமா தேட்டர் கட்டுறோம், அதுக்கு பக்கத்தில் இப்போ சினிமா தேட்டர் கட்டினா மணல் வரும், செங்கல் வரும், அந்த திங்ஸ்லாம் வரும். அது இல்லாமல் அங்கே ஒர்க்கர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களாம் எங்கே இருப்பாங்க, மழை வரும் இல்லாமல் வரும் இல்லையா. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு டெம்பரரி ஹெட்ஸ் மாதிரி போட்டு குடிசை மாதிரி போட்டு அங்கே தங்கிக்குவாங்க. அப்போ அவங்க கட்ட முடிக்கிற வரைக்கும் அங்கேயே இருப்பாங்க, அங்கேயே சமைச்சு சாப்பிடுவாங்க, மற்றபடி என்ன திங்ஸ்லாம் அங்கேயே வச்சுக்குவாங்க. அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சோன்னு அதை டிமாலிஷ் பண்ணிவிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ இது டிமாலிஷ் பண்ணிவிட்டு அந்த டெம்பரரி ஹெட்ஸாக இருந்தாலும் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் எதோட சேரும் அப்படின்னா அந்த தியேட்டருடைய காஸ்ட்டுனுடைய அதில் தான் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ அது கேபிட்டல் நேச்சர், அதை தான் அவங்க சொல்கிறாங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு. அப்போ அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறனால, கரெக்டாக சொல்லியிருக்கிறனால இது வந்து ட்ரூ. கிளியர். ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன் அப்படின்னு என்னன்னு கேட்பாங்க, ஏ பார்ட்டில் கேட்கலாம், ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அது 3 அசம்ஷன் தான். கோயிங் கன்சர்ன், கன்சிஸ்டன்சி, அக்ரூயல். இது மூணுமே உங்களுக்கு தெரியும். கோயிங் கன்சர்ன் அப்படின்னா என்ன, ஒரு ஆப்டிமிஸ்டிக், இந்த கம்பெனி வில் எக்ஸிஸ்ட் ஃபார் எவர் அப்படின்னு சொன்னோம்.
கன்சிஸ்டன்சினா என்ன? இந்த அக்கௌண்டிங் பாலிசிஸ்லாம் இருக்குது அப்படின்னா அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், அப்பப்போ மாற்றிட்டு இருக்கக்கூடாது. டெப்ரிசியேஷன் பாலிசி ஒரு தடவை ஸ்ட்ரைட் லைன் அப்புறம் டிமினிஷிங், அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அக்ரூயல் கான்செப்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். அக்ரூயல் அப்படின்னா அந்த வருஷத்துக்கு உண்டான இந்த 12 மாதத்துக்கு உண்டான, அது மட்டும் இல்லாமல் என்ன அக்ரூ ஆயிருக்கு, எவ்வளோ நாள் என்ன எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிருக்கு அப்படிங்கிறது இப்போ ஆக்சுவல்ஸை தான் பார்க்கணும். அதுதான் அக்ரூவல். இதுதான் ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன். அடுத்தது குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்போ இந்த அக்கௌண்டிங்கினுடைய குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற அக்கௌண்ட்ஸ் மற்றவங்களுக்கு புரியணும். இட் சுட் பி அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி ஃபஸ்ட்டு, அது ரெலவெண்ட்டு, ரிலையபிலிட்டி, அதை நம்பலாம், அதை நம்பி நம்ம என்ன பண்ணலாம், டெசிஷன் எடுக்கலாம் யூசர்ஸ்லாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கணும். அப்போ ரிலையபிலிட்டி, அப்புறம் கம்பேரபிலிட்டி, நம்ம ஸ்டேட்மெண்ட்டே வந்து கம்பேர் பண்ணலாம். மெட்டீரியாலிட்டி, ஃபெய்த்ஃபுல் ரெப்ரசன்டேஷன், சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம், நியூட்ரலாலிட்டி அண்ட் தென் ப்ரூடென்ஸ், அப்புறம் ஃபுல் ஃபேர் அண்ட் அடிக்குவேட் டிஸ்க்ளோசர், கம்ப்ளீட்னஸ். இதெல்லாம் வந்து குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ். சும்மா ஞாபகம் வச்சுங்க, ஏ பார்ட்டில் கேட்டால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. கண்டிஜென்ட் அசெட்னா என்ன, கண்டிஜென்ட் லைபிலிட்டி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். கண்டிஜென்ட் அசெட்னா என்னென்னா, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துங்க. இப்போ ஒரு கோர்ட்டில் கேஸ் நடக்குது, அது ஒரு எகெயின்ஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டியை பற்றி. அந்த கேஸில் நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 2 கோடி ரூபாய் சொத்து நமக்கு வரப்போகுது, கம்பெனிக்கு வரப்போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த கேஸில் ஜெயிக்கலாம் இல்லை தோக்கலாம், அது நம்ம கையில் இல்லை. அப்போ பாருங்கள், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட் என்னன்னா நமக்கு ஃபேவராக இருக்கலாம் இல்லை அன்ஃபேவராக இருக்கலாம். அந்த அசெட்டை கன்ஃபார்மாக சொல்லிட முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் இப்போ என்னென்னா எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிஞ்சிருச்சு, ஹியரிங் முடிஞ்சிருச்சு, கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் சப்போஸ் ஜெயிச்சிட்டா அந்த 2 கோடி ரூபா நம்ம கம்பெனிக்கு வரும் அப்படின்னு இருந்தால் அதுக்கு பேர் கண்டிஜென்ட் அசெட். இந்த அசெட் நம்ம கையில் வரும்னு உறுதியாக சொல்ல முடியாது, ஜட்ஜ்மெண்ட் சம்மந்தப்பட்டு தான். அதை தான் நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, இட் இஸ் எ பாசிபிள் அசெட், வரக்கூடிய அசெட் நமக்கு தான் அது வரும் மேக்ஸிமம். அரைசஸ் ஃப்ரம் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், என்ன கேஸை வாதாடி இருக்கோம், நமக்கு ஃபேவராக தான் போயிருக்கு, ஜட்ஜ்மெண்ட் எல்லாருமே சொல்கிறாங்க நமக்கு தான் ஃபேவராக வரும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பட் வில் பி கன்ஃபார்ம்டு ஓன்லி ஆஃப்டர் அக்கரன்ஸ் ஆர் நான் அக்கரன்ஸ். அப்போ ஜட்ஜ்மெண்ட் நமக்கு அக்கர் ஆகலாம், நமக்கு ஃபேவர் ஆகலாம், இல்லை நமக்கு ஃபேவராக இல்லாமல் இருக்கலாம். அதுதான் நான் அக்கரன்ஸ் ஆஃப் 1 or more அன்சர்டைன் ஈவெண்ட்ஸ். அதுதான் அன்சர்டைன் ஈவெண்ட்ஸ். செர்டைனாக சொல்ல முடியாது, நமக்கு ஃபேவராக தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருந்தால் which are not within the control of the enterprises. நம்ம தான் கம்பெனி, நம்ம கம்பெனி கண்ட்ரோலில் இல்லை, நம்ம எல்லாம் வாதாடுறதெல்லாம் வாதாடிட்டோம் வக்கீலை வச்சு. பட் ஜட்ஜ்மெண்ட் எப்படி வருதோ அது. இது எக்ஸாம்பிளுக்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் எழுத வேண்டியது இதுதான். என்ன எழுதணும் அப்படின்னா, இட் இஸ் எ பாசிபிள் அசெட். அப்போ அந்த அசெட் என்ன பண்ணலாம், இட் வில் பி கன்ஃபார்ம்டு. இது வந்து பாசிபிள் அசெட் தான், கன்ஃபார்ம் ஆகும். எப்போ கன்ஃபார்ம் ஆகும்னா, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த அக்கரன்ஸ் அண்ட் நான் அக்கரன்ஸ் ஆஃப் 1 or more uncertain events which are not within our control. நம்ம கண்ட்ரோல் இல்லை. அப்போ என்ன பாருங்கள், ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஜட்ஜி கையில் தான் இருக்குது. அது அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் கரண்ட் அசெட், கண்டிஜென்ட் அசெட். இப்போ இந்த கண்டிஜென்ட் அசெட்டுக்கும் கண்டிஜென்ட் லைபிலிட்டிக்கு என்னென்னா அதே தான். இப்போ நீங்கள் இந்த பாசிபிள் அசெட்டுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும், பாசிபிள் ஆப்ளிகேஷன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த கேஸில் நம்ம தோத்துட்டோம், என்ன பண்ணுவோம், நமக்கு இல்லை இந்த சொத்து. சரி, இப்போ இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இன்கம் டேக்ஸில் ரைடு வந்துருக்கு, நம்ம ஏதோ சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் நம்ம பண்ணல, ஏமாற்றி சில இதெல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். அப்போ அது கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ அது அவங்க பக்கமாக ஃபேவர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம பெனால்ட்டி கட்ட வேண்டியிருக்கு, 1 கோடி ரூபா கட்டணும் பெனால்ட்டி. அது விஷயமா கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ சப்போஸ் கோர்ட்டில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா, அப்போ அது இப்போ நம்ம பாசிபிள் ஆப்ளிகேஷன், அப்போ அது லைபிலிட்டி. அப்போ அந்த படம் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா அந்த கேஸை கட்டணும். அப்போ அதை தான் வந்து பாசிபிள் ஆப்ளிகேஷன் அப்படி சொல்கிறது. அப்போ கண்டிஜென்ட் லைபிலிட்டியும் கண்டிஜென்ட் அசெட்டும் ஏறத்தாழ ஒன்று தான். இதாவது எப்படி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இங்கே போட வேண்டியது பாசிபிள் அசெட்டு, இங்கே போட வேண்டியது பாசிபிள் ஆப்ளிகேஷன். மேட்ரெல்லாம் ஒரே மேட்ரு தான். அது ஏன்னா இது வந்து நமக்கு வரும், இங்கே நம்ம கட்டணும். இது லைபிலிட்டி, இது அசெட்டு. அப்போ கண்டிஜென்ட் அசெட்டுக்கும் கண்டிஜென்ட் லைபிலிட்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துக்குங்க. ஆனால் கண்டிஜென்ட் அசெட் வந்து என்னன்னா அக்கௌண்டிங்கில் ரெகக்னைஸ் பண்ணப்பட்டிருக்கு, அங்கீகரிக்கப்படுறோம். இப்போ நீங்கள் பேலன்ஸ் ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிஜென்ட் அசெட்டுன்னு வரும். ஆனால் கண்டிஜென்ட் லைபிலிட்டி காட்ட மாட்டோம். ஏன் காட்டக்கூடாது அப்படின்னா, அது கன்ஃபார்மாக தெரியாது. நம்ம இப்போ இவ்வளோ கடன் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம வாங்கியிருந்தா தானே, பட் ஜட்ஜ்மெண்ட் சம்மந்தப்பட்டு தானே இருக்குது. ஆனால் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ரிப்போர்ட்டில் ஆச்சுங்களா, அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டுன்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டில் இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குது, கேஸ் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த மெசேஜை நோட்டுக்கு கொடுக்கணும் இதில். சரி, நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷன்னா என்ன? ப்ரொவிஷன் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை.
நெட் ப்ராஃபிட்லேருந்து ஒரு போர்ஷனை நம்ம எடுத்து வைப்போம், ரிசர்வ் மாதிரி. எதுக்கு எடுத்து வைப்போம்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணோம், அதுக்கு ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன். இல்லை இன்கம் டேக்ஸ் கட்டணும், அப்போ இன்கம் டேக்ஸ் அந்த சமயத்தில் கட்டுறதுக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணணும், இப்போயே கொஞ்சம் ராம்பம், அதான் ப்ரொவிஷன் ஃபார் இன்கம் டேக்ஸ். டிவிடெண்ட் கொடுக்கணும் நம்ம ஷேர் ஹோல்டர்ஸுக்கு, அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் எடுத்து வைப்போம், ப்ரொவிஷன் ஃபார் டிவிடெண்ட். அப்போ இதெல்லாம் அப்போ என்னன்னா கரண்ட் லைபிலிட்டி. அப்போ இந்த வருஷத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டியது அது கொடுத்து தான் ஆகணும், அதுக்கு முன்கூட்டியே நம்ம ஒரு அமௌண்ட்டை எடுத்து வைக்கிறதுக்கு பேர் தான் ப்ரொவிஷன் அப்படிங்கிறது. இப்போ இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க எக்ஸாமில், ப்ரொவிஷனுக்கும் கண்டிஜென்ட் லைபிலிட்டிக்கு என்ன அப்படின்னும். அப்போ அது மட்டும் பாருங்கள், இந்த 4 பாயிண்ட்டை மட்டும் சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து ப்ரெசென்ட் லைபிலிட்டி, இந்த வருஷம் லைபிலிட்டி. எப்போ டிவிடெண்ட் கொடுக்கணுமா, டெப்ரிசியேஷன் கொடுக்கணுமா, இன்கம் டேக்ஸ் கட்டணுமா, அதுக்குண்டான ப்ரொவிஷனு. அப்போ இந்த வருஷத்துக்கு அப்போ இது வந்து ப்ரெசென்ட் லைபிலிட்டி. இது என்ன அப்படின்னா பாசிபிள் ஆப்ளிகேஷன். இந்த ஆப்ளிகேஷன் எப்படி வரும்னா, இது மே ஹேப்பன் ஆர் மே நாட் ஹேப்பன், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி என்ன சொல்கிறது அக்கரன்ஸ் ஆர் நான் அக்கரன்ஸ் ஆஃப் அன்சர்டைன் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் இன்னும் சேர்த்து எழுதிக்கலாம். நான் சுருக்கமாக இருக்கட்டுமேன்னு சொல்கிறேன், நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இது ப்ரெசென்ட் லைபிலிட்டி, இது பாசிபிள் ஆப்ளிகேஷன். அப்போ கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வந்தால் தான், அப்போ நமக்கு சப்போஸ் ஆப்போசிட் பார்ட்டி ஜெயிச்சிட்டான் அப்படின்னா நம்ம அந்த லைபிள் அந்த ஃபைனை கட்டி தான் ஆகணும் அப்படிங்கிறது இது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொவிஷன் வந்து சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்டது, இட் மீட்ஸ் ரெகக்னிஷன் கிரிட்டீரியா. அப்போ அங்கீகரிக்கப்படுது, அப்போ ப்ரொவிஷன் நம்ம காட்டுறோம். நம்மளே பாருங்கள், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ப்ரொவிஷன் காமிச்சிருப்போம், ப்ரொவிஷன் ஃபார் எல்லாத்துக்குமே காமிக்கிறோம் இல்லையா, என்னது ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் இதெல்லாம் காமிக்கிறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிஜென்ட் லைபிலிட்டியில் இட் இஸ் நாட் ரெகக்னைஸ்ட், இட் ஃபெயில்ஸ் டு மீட் த சேம் அப்படிங்கணும். அப்போ நீங்கள் பாருங்கள், இட் இஸ் ரெகக்னைஸ்ட், இட் இஸ் நாட் ரெகக்னைஸ்ட், அதை மட்டும் எழுதினா கூட போதும். அப்போ இது வந்து பாசிபிள், இது வந்து பாசிபிள் ஆப்ளிகேஷன், இது வந்து ப்ரெசென்ட் லைபிலிட்டி அப்படின்னு எழுதலாம். அப்புறம் 3வது பாயிண்ட், இந்த ப்ரொவிஷன் எப்போ அரைஸ் ஆகும் அப்படின்னா, இட் இஸ் ரெகக்னைஸ்ட் when an enterprise has an present obligation. அப்போ இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணோம், நமக்கு டிவிடெண்ட் கொடுத்தாகணும், இன்கம் டேக்ஸ் கட்டி ஆகணும், டெப்ரிசியேஷனுக்கு ப்ரொவைட் பண்ணணும், இந்த மாதிரி டாக்ஸேஷன் கட்டி ஆகணும் அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் இது ரெகக்னைஸ் பண்ணப்படும். ரிலையபிள் எஸ்டேட் கேன் பி மேடு. அப்போ இந்த 2 கண்டிஷன் இருந்ததுன்னா இட் இஸ் ரெகக்னைஸ்ட். ஆனால் இங்கே என்னென்னா இட் டஸ் நாட் மீட் த ரெகக்னிஷன் கிரிட்டீரியா. ஏன் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியாது, இட் இஸ் நாட் பாசிபிள், இட் இஸ் நாட் ப்ராபபிள் தட் த அப்ளிகேஷன் வில் ரிக்வயர் அவுட்ஃப்ளோ ஆஃப் த எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ். உண்மையிலேயே நம்ம தோற்று போயிடுவோமா கேஸில், இல்லை இந்த லைபிலிட்டி நம்ம மேலே திணிச்சிருவாங்களா, இல்லை நம்ம பைசா கொடுக்கணுமா அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரியாது. அதனால் என்னென்னா இது ரெகக்னேஷன் பண்ணக்கூடாது. இதை வந்து அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், பேலன்ஸ் ஷீட்டில் கண்டிஜென்ட் லைபிலிட்டி காட்டுறதில்ல, கண்டிஜென்ட் அசட்டை மட்டும் தான் நான் காட்டுவோம். இப்போ இங்கே இந்த டிஃபரன்ஸில் கண்டிஜென்ட் அசட்டை பற்றி கேட்கல, அப்போ கண்டிஜென்ட் லைபிலிட்டி தான், அப்போ இட் இஸ் நாட் ரெகக்னைஸ்ட். அண்ட் தென் மேனேஜ்மெண்ட் ரெகக்னைஸ் இட். எப்போ ப்ரொவிஷனை ரெகக்னைஸ் பண்ணோம், எப்போ the obligation will result in outflow of economic benefits. ஆமாம், இப்போ நீங்கள் என்ன பண்ணோம், டிவிடெண்ட் கொடுக்குறோம், எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் தானே. அப்போ நம்மகிட்ட இருந்து பைசா அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும், நம்ம எம்ப்ளாயிஸ். ஏன்னா ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து ஷேர் ஹோல்டர்ஸு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம கொடுத்து தான் ஆகணும். அப்போ டேக்ஸ் கட்டி தான் ஆகணும், நம்ம இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம், அதுக்கு டேக்ஸ் கட்டியிருக்கணும். அந்த மாதிரி சமயத்தில் இட் இஸ் ரெகக்னைஸ்ட். பட் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ இஃப் த மேனேஜ்மெண்ட் எஸ்டிமேட்ஸ் தட் இட் இஸ் லெஸ் லைக்லி, இது பார்த்தீங்கன்னா லெஸ் லைக்லி. ஏன் அப்படின்னா த எக்கனாமிக் பெனிஃபிட் வில் அவுட்ஃப்ளோ த ஃபார்ம் டு செட் த ஆப்ளிகேஷன். இப்போ நமக்கு ஜெயிப்போமா தோப்போமான்னு தெரியாது, ஆனால் நீங்கள் தோத்துட்டிங்கன்னா அந்த ஆப்ளிகேஷன் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை லெஸ் லைக்லி அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இட் இஸ் நாட் ரெகக்னைஸ்ட் பட் இட் இஸ் ரெகக்னைஸ்ட். இப்போ இந்த 4 பாயிண்ட்ஸே அப்படியே ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப 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 சிம்பிள். ப்ரெசன்ட் லைபிலிட்டி, பாசிபிள் ஆப்ளிகேஷன், இது ரெகக்னைஸ்ட், இட் இஸ் நாட் ரெகக்னைஸ்ட். இது என்னென்னா இட் இஸ் ரெகக்னைஸ்ட், இந்த 2 கண்டிஷன் இருந்தால். இது வந்து என்னென்னா ரெகக்னிஷன் கிரிட்டீரியாவை மீட் பண்ணலை. அப்போ இது என்ன ஆகிடும் பாருங்கள், இட் ரெகக்னைஸ்ட், இட் வில் ரிசல்ட் இன் அவுட்ஃப்ளோ ஆஃப் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ். ஆச்சுங்களா, இது கட்டி தான் ஆகணும், கொடுத்து தான் ஆகணும், அதை பற்றி இல்லை. இது வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த அக்கரன்ஸ் அண்ட் நான் அக்கரன்ஸ் ஆஃப் அன்சர்டைன் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறனால இது இட் இஸ் லெஸ் லைக்லி அப்படின்னு இந்த மேட்டர் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது வரைக்கும் நம்ம தியரிட்டிக்கல் ஃப்ரேம்வொர்க் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அக்கௌண்டிங் ப்ராசஸ்க்கு வரோம். இப்போ அக்கௌண்டிங்கில் எப்படி அக்கௌண்ட் பண்ணுறது, எப்படி என்ட்ரி போடுறது. இப்போ ஜர்னல் போடணும் இல்லையா, அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. அப்போ அது ரூல் என்ன அப்படின்னா கோல்டன் ரூல். இதெல்லாம் தெரிஞ்சது தான், அது இருந்தாலும் நான் ஒரு தடவை ஸ்பீடாக சொல்லிடுறேன். பர்சனல், ரியல், நாமினல் அப்படின்னு 3 ரூல் இருக்குது. பர்சனல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ரியல் பிரகாரம் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நாமினலில் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். இதை நல்லா ஞாபகம் பண்ணிங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ட்ரி போடணும், அதை ஞாபகம் வச்சுங்களேன். இதில் வந்து 2 மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னா, அதாவது ஓல்டு மிஷின் ஒன்று இருக்குது, இப்போ நியூ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஈக்குவேஷன் மெத்தட் அப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஈக்குவேஷன் மெத்தடில் என்னன்னா அசெட் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டி. இது +1ல் படிச்சிருப்பீங்க. ஆச்சா, இது வந்து என்னென்னா அமெரிக்கன் மெத்தட். இது
இது வந்து இங்கிலாந்து மெத்தடில் தான் இந்த கோல்டன் ரூல் படிக்கிறது. இது பழைய காலத்து மெத்தடு. இப்போ இந்த மெத்தடில் எப்படி டெபிட் கிரெடிட் நம்ம பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டூ 5 கேட்டகரிஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர், அசெட்ஸ், இன்கம், லைபிலிட்டிஸ், கேபிட்டல் அப்படின்னு 5 கேட்டகரியாக இருக்குது. இந்த எக்ஸ்பென்சஸ் வந்து டூரிங் த இயரில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம சேலரி இது வரைக்கும் கொடுக்கல, இப்போ ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம், அப்போ சேலரி கொடுக்குறோம், அப்போ இன்க்ரீஸ் ஆகுது எக்ஸ்பென்சஸ். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன, சேலரி அக்கௌண்ட் டேட்டார் போடுறோம் இல்லையா, அப்போ இதை வந்து டெபிட் பண்ணணும். இப்போ எக்ஸ்பென்சஸ் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கிரெடிட் பண்ணணும். இப்போ அசெட் அப்படி தான், அசெட்டையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு மிஷினரி வாங்குறீங்க, அப்போ இது ரியல் அக்கௌண்ட் பிரகாரம் அதில் சொல்லும்போது டெபிட் வாட் கம்ஸ் இன் அப்படின்னு சொல்கிறோம், டெபிட் வாட் கம்ஸ் இன். ஆனால் இதில் என்ன சொல்கிறோன்னா இன்க்ரீஸ் இன் அசெட். இன்க்ரீஸ் இன் அசெட் அப்படின்னா டெபிட்டு, டிக்ரீஸ் இன் அசெட், அசெட் வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கிரெடிட்டு. இப்போ எப்படி கிரெடிட் ஆகும், ஒரு மிஷினரி விற்கிறீங்க, விற்றா என்ன வரும், பைசா உள்ள வரும், அப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டார். டு டிக்ரீஸ், அசெட் வந்து என்னது குறையுது, இருக்கிற அசெட்டோட வேல்யூ விட இப்போ ஒரு பாகம் விற்றுட்டோம் அப்படின்னா இப்போ டிக்ரீஸ் இன் அசெட். அப்புறம் இது மூணுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்கம், லைபிலிட்டிஸ், கேபிட்டல், இது மூணு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கிரெடிட்டு. அப்போ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட்டு, கிரெடிட்டு, கிரெடிட்டு. எது, இன்கம், லைபிலிட்டிஸ், கேபிட்டல் மூணு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கிரெடிட்டு. இது டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டெபிட்டு. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, எது டெபிட் எப்படி கிரெடிட் பண்ணுறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஜர்னல் என்ட்ரிஸ்லாம் போட தேவையில்லை, உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் கஷ்டமான இருக்கிறது 2 மட்டும் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ ஜர்னல் புக்கில் எப்படி ஜர்னல் என்ட்ரிஸ் போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதனுடைய ஃபார்மேட் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். டேட்டு, பர்டிகுலர்ஸு, லெட்ஜர் ஃபோலியோ, டெபிட் அமௌண்ட்டு, கிரெடிட் அமௌண்ட்டு, இதுதான் ஃபார்மேட்டு. இப்போ இதில் வந்து ஒரு 5 டிரான்சாக்ஷன் மட்டும் கொஞ்சம் கிரிட்டிக்கலர், உங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ கேபிட்டல் கொண்டு வந்திருந்தால் என்ன பண்ணுவீங்க, கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்டிகுலர் ப்ரொப்ரைட்டர்ஸ்னுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுருவீங்க. அதே மாதிரி சேலரி கொடுத்துருந்தா சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ், வேஜஸ் கொடுத்துருந்தா வேஜஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ், ரெண்ட் கொடுத்துருந்தா ரெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். இது ரெண்ட் அக்கௌண்ட் ஏன் நம்ம பண்ணுறோம், ரெண்ட் அப்படிங்கிறது நாமினல், ஸோ அக்கார்டிங் டு நாமினல் டெபிட் ஆல் எக்ஸ்பெண்டிச்சர், ஸோ ரெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், ஸோ ரெண்ட் அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ். கேஷ்னா என்ன, ரியல் அக்கௌண்ட் பிரகாரம் கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படின்னு போடுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு என்ட்ரியை நீங்கள் போட தெரியும்னு எனக்கு தெரியும். இப்போ முக்கியமான என்ட்ரி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு டிராயிங்ஸ், இந்த டிராயிங்ஸ் இந்த கொஷனில் அடிக்கடி வருது. அதனால் இது வந்து கொஞ்சம் ரிவிஷன் வந்து உங்களுக்கு வந்து நான் கிராஷ் ரிவிஷனாக இருக்கனால கொஞ்சம் வேகமாக இருக்கும், ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ இந்த டிராயிங்ஸில் கேஷு, பேங்க்கு, கூட்ஸு, இப்போ கேஷாக ட்ரா பண்ணுறாரு. இப்போ ப்ரொப்ரைட்டர் என்ன பண்ணுறாரு, இப்போ இது வந்து ப்ரொப்ரைட்டர்ஸ் டிராயிங், பிஸ்னஸில் இருந்து அவர் சொந்த பர்பஸுக்காக பர்சனல் யூஸுக்காக ஒரு அமௌண்ட்டு கேஷை ட்ரா பண்ணுறாரு, ஒரு 5,000 ருபீஸ் ட்ரா பண்ணுறாரு. அப்போ கேஷாக ட்ரா பண்ணால் என்ன என்ட்ரி வரும், கேஷாக ட்ரா பண்ணால் என்ன வரும், அதாவது டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ், கேஷ் எவ்வளோ 5,000. இது வந்து கேஷாக ட்ரா பண்ணால் ஆச்சுங்களா, இது ஃபஸ்ட்டு. இதில் ரெண்டாவது செக்கு கொடுக்குறோம், செக்கு போட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு பர்சனல் யூஸுக்கு பணம் எடுத்துக்கிறாரு, ஒரு 5,000 ரூபாய் எடுத்துக்கிறார். அந்த மாதிரி என்ன வரும் அப்படின்னா இதே தான் டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு பேங்க் அப்படின்னு வரும். 5,000. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, இப்போ சப்போஸ் ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காரு, ஒரு 4 சேர் அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாரு. அந்த மாதிரி கூட்ஸாக ட்ரா பண்ணார் அப்படின்னா அப்போ நல்லா பாருங்கள், நம்ம ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணி நம்ம ஸ்டாக் வச்சுருப்போம். அப்போ அந்த பர்ச்சேஸில் குறையும் இல்லையா, அப்போ டிக்ரீஸ் இன் பர்ச்சேஸ், நம்ம போன தடவை ஒரு டேபிள் போட்டு காமிச்சோம் இல்லையா, டிக்ரீஸ் இன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா என்ன வரும் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பர்ச்சேஸை கிரெடிட் பண்ணணும். அப்போ கூட்ஸாக ட்ரா பண்ணார் அப்படின்னா அப்போ டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு பர்ச்சேஸ் அப்படின்னு போடணும். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த 3 என்ட்ரி. ரெண்டாவது கிரெடிட் என்ட்ரி பண்ணிவிட்டு பர்ச்சேஸோ சேல்ஸோ பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணும்போது இந்த டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு எப்படி வரும் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இதுலேயே இப்போ இந்த டிரான்சாக்ஷன் பாருங்கள், பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் அரவிந்த் ருபீஸ் 20,000 ருபீஸ் என்ன வரும், பர்ச்சேஸ் டெபிட் ஆல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிம்போம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டார், பர்ச்சேஸ் எப்பயுமே சுட் பி டெபிட்டடு. அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டார் யாருக்கிட்ட இருந்து, இது கிரெடிட் பர்ச்சேஸா கேஷ் பர்ச்சேஸா, அரவிந்தன் வரனால இது என்ன ஆகிடும், கிரெடிட் பர்ச்சேஸ். அப்போ கிரெடிட் தி கிவர். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு அரவிந்த், இது கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளோக்குங்க, 20,000க்கு நம்ம இந்த என்ட்ரி போட்டுறீங்க. நான் இதுக்குள்ளே போடலை, வேகமாக போடுறதுனால நான் இங்கே கீழே போட்டிருக்கேன்.
அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் இங்கே எழுதணும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு அரவிந்த் அப்படின்னு போட்டு இங்கே 20,000 இங்கே 20,000 போட்டு நேரேஷன் பீயிங் கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்னு எழுதலாம். சரி, ஓகே. ஆனால் இந்த அமௌண்ட்டை நம்ம ரெண்டாவது என்ட்ரி பாருங்கள், அரவிந்த் அக்கௌண்ட் இஸ் செட்டில்டு பை 19,000 rupees அண்ட் டிஸ்கவுண்ட் அலவுடு. அப்போ அரவிந்த்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணோம், எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணோம்? 20,000க்கு. ஆனால் இப்போ எவ்வளோ கொடுக்குறோம்? 19,000. அப்போ 1,000 rupees என்ன வருது உங்களுக்கு? மீதி டிஸ்கவுண்ட் அலவுட் அப்படிங்கிறது 1,000 rupees. அப்போ 1000 ரூபாய் நமக்கு வந்து என்ன? இன்கம். அப்போ நீங்கள் அரவிந்துக்கு பைசா கொடுக்கணும், 20,000 ரூபா கொடுக்கணும். அப்போ நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, எவ்வளோ கொடுக்குறீங்க? 19,000 கொடுக்குறீங்க. ஒரு 1,000 rupees அப்படிங்கிறது இன்கம் உங்களுக்கு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன என்ட்ரி போடணும் அப்படின்னா, அரவிந்த் அக்கௌண்ட் டெட்டார் டெபிட் த ரிசீவர் டெட்டார் எவ்வளோ? 20,000 அப்படியே போட்டுருங்க. டூ கேஷாக கொடுக்குறது ஆச்சுங்க, எவ்வளோ கொடுக்க போகிறீங்க? 19,000 rupees கொடுக்குறீங்க. சரி, அப்போ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இன்கம் என்ன? சுட் பி கிரெடிட்டட். அப்போ டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அப்படிங்கிறது ஒரு 1,000 rupees. இப்படி என்ட்ரி போடணும். அப்போ பர்ச்சேஸ் கிரெடிட், இதே கேஷ் பர்ச்சேஸ் இருந்தால் அதோட முடிஞ்சிருக்கும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ்னு போட்டிருப்பீங்க. இப்போ கிரெடிட்டாக இருக்கிறனால பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு அரவிந்த். இப்போ இந்த பேமெண்ட் கொடுக்கும்போது என்ன பண்ணுறோம்? 20,000 ரூபா கொடுக்கல, 1000 ரூபாய் கம்மியாக கொடுக்குறோம். அந்த 1000 ரூபாய் நமக்கு இன்கம். அது எந்த பேரில் வருதுன்னா டிஸ்கவுண்ட் ரிசீவ்டில். அதனால் இந்த 1000 ரூபாய் கிரெடிட்டில் பண்ணிடுறோம். 19,000 rupees ஏன் கிரெடிட் பண்ணுறோம் அப்படின்னா, கிரெடிட் வாட் கோஸ் அவுட், நம்மக்கிட்ட கேஷ் வெளியே போகுது. அப்போ அரவிந்த் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அப்படின்னு போடணும். அடுத்த என்ட்ரி பாருங்கள், இதில் கூட்ஸ் சோல்ட் டு சிவா என்ன வரும்? நம்ம கூட்ஸ் விற்றோம்னா யார் ரிசீவ் பண்ணுறா? டெபிட் த ரிசீவர். அப்போ சிவா அக்கௌண்ட் டெட்டார் டு என்ன பண்ணோம்? சேல்ஸ். சிவா அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அப்படின்னா 50,000 rupees, இங்கேயும் 50,000 rupees. இப்போ பண்ணிடுறோம். அப்போ நீங்கள் சிவா விற்றத்துக்கு என்ட்ரி போட்டிங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் சிவா 50,000 ரூபா வரணும். எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம்? 48,000 rupees ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போனா என்ன பாருங்கள், 50,000 ரூபா வரணும் அப்படின்னா அப்போ டிஸ்கவுண்ட் அலவுடு. அப்போ 2,000 ரூபாய் நமக்கு லாஸ். விற்றது வந்து 50,000 ரூபாய்க்கு, ஆனால் அவங்ககிட்ட இருந்து பணம் வர்றது 48,000 ரூபாய். அப்போ லாஸ் வந்து 2,000 ரூபாய். அந்த லாஸ் என்னென்னா டிஸ்கவுண்ட் அப்படின்னு அர்த்தம், நம்ம தள்ளுபடி பண்ணிட்டோம். அப்போ டெபிட் ஆல் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ டிஸ்கவுண்ட் வந்து நீங்கள் டெபிட் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா, எவ்வளோ கேஷ் அவர்கிட்ட இருந்து வருது? 18,000 ரூபாய், அது 48,000 ரூபாய் வருது. அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டெபிட் வாட் கம்ஷின் எவ்வளோ? 48,000. டிஸ்கவுண்ட் டெபிட் ஆல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, நாமினல் அக்கௌண்ட் பிரகாரம். அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் டிஸ்கவுண்ட் வந்து எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெட்டார் 2,000 rupees. அப்போ யார் கொடுக்குறா பணம்? சிவா கொடுக்குறாரு. அப்போ கிரெடிட் த கிவர் டு சிவா. அப்போ 50,000 rupees. இந்த மாதிரி இது ரெண்டுக்கும் என்ட்ரி போடணும். இன்னொன்று இதில் என்ன, பேட் டெப்ஸ் ரெக்கவர்டு அப்படின்னு இருப்போம். எப்போன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னே நம்ம என்ன பண்ணுறோம், ஒருத்தனுக்கு கிரெடிட் சேல் பண்ணியிருப்போம், அவன் ஏமாற்றிட்டு போயிருப்பான். நம்ம என்ன பண்ணியிருப்போம், பேட் டெப்ஸ் அப்படின்னு ரைட்டாக பண்ணியிருப்போம். அவனை வந்து இனிமேட்டு பணம் வராது அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணியிருப்போம். இப்போ திடீர்னு அவர் பார்த்துட்டு, ஐயோ நம்ம ஏமாற்றிட்டுமே, இப்போ திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அப்போ கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம், அதை வாங்க தானே செய்வோம். அப்போ வாங்கிக்குவோம். அதை எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்னா, பணமாக வருதா? டெபிட் வாட் கமிஷன். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார். அப்போ அது எந்த ஹெட்டிங்கில் போனோன்னா, பேட் டெப்ஸ் ரெக்கவர்ட் அக்கௌண்ட். அப்போ ஒன்று கேஷாக வந்தால் கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேட் டெப்ஸ் ரெக்கவர்ட், அல்லது பேங்காக வந்தால் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு பேட் டெப்ஸ் ரெக்கவர்ட் அப்படின்னு போடணும். அப்போ அந்த என்ட்ரி எப்படி வரும் அப்படின்னா, அப்போ கேஷு அல்லது பேங்க்கு எப்படி வருதோ, அக்கௌண்ட் டெட்டார் டு பேட் டெப்ஸ் ரெக்கவர்ட். எவ்வளோ அமௌண்ட்டு பாருங்கள், 5,000. இதை நான் ரஃபாக போடுறேன், வேகமாக போடணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னொன்று வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கான்ட்ரா என்ட்ரின்னு ஒன்று இருக்குது. கான்ட்ரா என்ட்ரின்னு என்ன ஆச்சா, வெதர் த டிரான்சாக்ஷன் எனி டிரான்சாக்ஷன் இன்வால்விங் போத் கேஷ் அண்ட் பேங்க். இப்போ நீங்கள் டெபாசிட் பேங்க்கில் போய் போட்டாலோ இல்லை வித்ட்ரா பண்ணாலோ அதுக்கு பேர் கான்ட்ரா என்ட்ரி அப்படின்னு பேர். அப்போ நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, பேங்க்குக்கு போய் பைசா போடுறீங்க. அப்போ பேங்க் ரிசீவர் ஆச்சா. அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் வந்து நம்மகிட்ட இருந்து போகுது, கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ். இதுக்கு நீங்கள் என்ன பண்ண, என்ட்ரி பண்ணும்போது இந்த சி அப்படின்னு இந்த கான்ட்ரா பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல கான்ட்ரா என்ட்ரி அப்படின்னு போட்டு டெட்டார் டு கேஷ், இது ரெண்டுமே உங்களுக்கு கான்ட்ரா என்ட்ரி. இப்போ வித்ட்ரா பண்ணுறீங்க, இது வந்து கேஷ் டெபாசிட்டுக்கு. இப்போ கேஷ் வித்ட்ரா பண்ணுறீங்க என்னன்னா,
பேங்க்லேருந்து பணத்தை நம்ம ட்ரா பண்ணிட்டு வரோம். அப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன், அப்போ கேஷ் கம்மிங் இன்சைட். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க், இது கான்ட்ரா என்ட்ரி. இது இம்பார்ட்டன்ட் என்ட்ரி மட்டும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி ஒரு 15 என்ட்ரி இருக்குது. நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் போடும்போது பார்க்க போகிறோம்.